Hello friends, good evening. நம்ம இது வரைக்கும் exercise 2.7 10th mathsல 9th sum வரைக்கும் பார்த்தோம். 10th sum வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேவா? Man joined company as assistant manager. The company gave him starting salary of 60,000 and agreed increase his salary 5% annually. வாட் வில் பி சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. கம்பெனியில் ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000 கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் இயர்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னா 6 இயர்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிவன் டேட்டா எழுதலாமா? சேலரி வந்து 60,000, ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 5%, சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து T6 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து முதல் வருஷம் 60,000 சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதில் 5% இது வந்து நான் 100க்கு 5 போட்டு செஞ்சுருக்கேன். இப்படி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தடே சொல்கிறேன், அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 60,000ங்கிறது ஃபஸ்ட்டு வருஷமா, அதில் 3% 5% அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 100க்கு 5 போடணும். 60,000 என்று 100க்கு 5 போட்டோம் அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். மீதம் 3,000. அப்போ இயர்லி வந்து அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா 3,000 இந்த ஃபஸ்ட்டு வருஷம் சேலரியோட ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்த வருஷம் அந்த லாஸ்ட்டாக கிடைக்கிற சேலரியோட இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 60,000, அடுத்த செகண்ட் இயரில் என்ன கிடைக்கும்? 3,000 அதிகம்னா 63,000 கிடைக்கும் செகண்ட் இயரில். தேர்ட் இயரில் என்ன கிடைக்கும்? 63யோட ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க, 66,000. இப்போ நம்மளுக்கு ஆர் தேவை, அதனால T1 T2 T3ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆர் ஈக்குவல் டு T2 பை T1. T2 என்ன நம்மளுக்கு 63,000, T1 என்ன 60,000. அப்போ 63,000 பை 60,000 இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 21/20ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா 5/100 ஒரு ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். 60,000 கூட எதை ஆட் பண்ணணும்னா 5/100 ப்ளஸ் 60,000 அதை வந்து போட்டிருப்பேன். இது கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கணுன்ற மாதிரி போட்டிருப்பேன். 100க்கு 5%, இதோட 60,000 ஆட் பண்ணணும் போட்டிருப்பேன். இந்த 5%ங்கிறது தான் நமக்கு 3,000. ஓகேவா? ஓகே, இப்போ 21/20 வந்து நம்மளுக்கு ஆர் கிடைக்குதா? தென் இந்த ஆரை வந்து T6 தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ T6 ஈக்குவல் டு A டாட் R பவர் n மைனஸ் 1. ஏக்கு பதில் 60,000 இன்ட்டு ஆருக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சது 21/20. இங்கே என்னுக்கு பதில் நம்ம 6th டேர்ம் கண்டுபிடிக்கிறனால 6 மைனஸ் 1 என்ன ஆயிரும்? 5 ஆயிருமா? அப்போது நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1.05 ஹோல் பவர் 5 கிடைக்கும் இன்ட்டு 60,000. இந்த 1.05 ஹோல் பவர் 5ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர ஆன்சர் 1.27628. தென் 60,000ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 76,576.893 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் கூட பண்ணிக்கலாம். 76க்கு ஆஃப்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், 77. ஸோ 76,577 இதுதான் என்னது லாஸ்ட்டாக அவங்க வாங்குகிற சேலரி. ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் வில் பி 76,577. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் போகலாம். 11th சம். சிவமணி இஸ் அட்டெண்டிங் இன்டர்வியூ ஃபார் அ ஜாப் அண்ட் த கம்பெனி கேவ் 2 ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சிவமணி வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி 2 ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃபர் ஏ வந்து 20,000 ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. அதில் கேரண்டட் வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து எவ்வளோனா 5 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 6%, அதுக்கப்புறம் அடுத்த ஆஃபர் பியில் வந்து 22,000 ஸ்டார்டிங் 3% அதிகமாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்துக்கலாமா? ஆஃபர் ஏ வந்து 20,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ 6%, சம்பளம் கொடுத்துருக்காங்க 6%. சரியா? அப்போ 6% நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியும். 20,000 இன்ட்டு 100க்கு மேலே 6 போடணும். அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 1,200 ருபீஸ் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நம்மளுக்கு 20,000 அப்படின்னா அடுத்த வருஷம் என்ன கிடைக்கும்? இந்த 1,200 ரூபாயை கூட்டிக்கணும். அப்போ 21,200 ருபீஸ் கிடைக்கும். அடுத்து தேர்ட் இயரில் என்ன கிடைக்கும்? 21,200ஓட மறுபடியும் ஒரு 1,200 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் இயரில் 22,400. ஃபோர்த் இயர் வேணும் அப்படின்னா இந்த ஆன்சர் கூட மறுபடியும் 1,200 ஆட் பண்ணணும். ஆனால் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு T3 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ T1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 20,000, அடுத்து கண்டுபிடிச்சது T2 21,200, அடுத்து கண்டுபிடிச்சது T3 22,400.
இப்போ R நமக்கு T2 by T1 என்ன நமக்கு T2 21,200 divided by 20,000 சரியா இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20,000 into 53 by 50 கிடைக்கும் fourth term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா லாஸ்டா ஸோ fourth term வந்து 4 minus 1 என்ன வரும் நமக்கு என்னக்கு பதில் 4 அப்ளை பண்ணுறோம் அப்போது நம்மளுக்கு 3 கிடைக்குமா 20,000 இன்டூ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1.06 இந்த 1.06 3 டைம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க 20,000 இன்டூ 1.1910 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 23820 இதான் நம்மளோட ஆஃபர் ஏயோட ஆன்சர் அதே சேமஸ் ஆஃபர் பிக்கு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு வந்து 22,000 கொடுக்குறாங்க 3% அதிகமாக வரும்னு சொல்லாங்க அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜ் 3% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 660 ரூபாய் 660 rupees அப்போ ஸ்டார்டிங் என்ன நமக்கு 22,000 ஒரு 660 ஆட் பண்ணுங்கள் 22,660 வந்து செகண்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கு இந்த 22,660 கூட 660 ஆட் பண்ணால் 23,320 இது ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து 5/100 ப்ளஸ்ன்னு போட்டு அப்புறம் காமனாக வெளியில் எடுத்தோன்னா அது கொஞ்சம் லெங்க்த்தாக போகும் இது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் ஓகேவா தென் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது என்ன இதை T1 எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு கொடுத்த சேலரி 22,660 T2 T3 வந்து 23,320 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 103/100 அதை நம்ம டிவைட் பண்ணால் 1.03 கிடைக்கும் இங்கே ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்கணுமா மேலே வந்து ஆஃபர் ஏ கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி ஆஃபர் பிக்கு ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும் ஸோ என்னக்கு பதில் 4 அப்ளை பண்ணுறோம் 22,000 ஏக்கு பதில் 22,000 இன்டூ 103/100 ஹோல் பவர் 4 - 1 அதே 22,000 103/100 பண்ணணும் அப்படின்னா 1.03 கிடைக்கும் 1.03 ஹோல் பவர் 3 அது இங்கே போட்டிருப்பேன் இதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1.092727 கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 24039.9 பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் முன்னாடி உள்ள நம்பர் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாமா அப்போ 39 இருக்குது 14 போட்டுக்கலாம் ஆஃபர் பி நமக்கு என்ன கிடச்சிச்சு 24,040 ஓகேவா அவ்வளோதான் இது லாஸ்ட் சம் 2.7ல் எக்ஸசைஸில் உள்ள லாஸ்ட் சம் இதோட 2.7 முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸ் 10th உள்ள எல்லா சம்மே போட்டுட்ருக்கோம் ஓகேவா if a, b, c are 3 consecutive terms of an AP and x, y, z are 3 consecutive terms of GP prove that x power b minus c y power c minus a z power a minus b equal to 1 கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்மளுக்கு ஏபிசிங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க 3 terms consecutive terms என்ன ஏபின்னு கொடுத்துருக்காங்க ஏபின்னா ஆடில் எழுதணும் ஜிபிக்கு வந்து XYZ கொடுத்துருக்காங்க ஜிபியில் கொடுத்துருந்தா அதை டிவைடில் எழுதணும் ஸோ ஏபிசி 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுப்போமா இதை T1 T2 T3ன்னு எடுத்துக்கிறோம் ஏபிக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது a, a + d, a + 2d தானே அடுத்த 3 டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அடுத்து வந்து XYZ ஆர் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R, AR², AR³ வரும் சரியா இதில் வந்து ஏக்கு பதில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம் சரியா இங்கே எக்ஸ் பவர்ன்னு இருக்கிறதுனால நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏக்கு பதில் நம்ம வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குறோம் ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து A1 AR² AR³ தான் ஓகேவா அது எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஏக்கு பதில் ஓகே இப்போ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் ஏக்கு பதில் ஏ இது வந்து ஏன்னு எடுத்துக்கப்புறம் இதை பின்னு எடுத்துக்கப்புறம் இது சின்னு எடுத்துக்கப்புறம் சரியா எடுத்துக்க போகிறோம் இது ஏபிசி 3 டேர்ம் எடுத்துக்கிறோம் அடுத்த 3 டேர்முக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அவ்வளோதான் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி பி என்ன நமக்கு A + D மைனஸ் ஆஃப் சி என்ன நமக்கு 2 + D அப்புறம் எக்ஸ் ஆர் பவர் என்னது நமக்கு பி மைனஸ் சி சி மைனஸ் ஏவா அப்போ சிக்கு பதில் என்ன இருக்குது நமக்கு 2 + D மைனஸ் ஏ சரியா அடுத்து XR² பவர் A மைனஸ் A + D இந்த மைனஸை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா A + D அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ -A + 2D -2Dன்னு கிடைக்குமா அதை கேன்சல் பண்ணிங்கன்னா x பவர் 2Dன்னு கிடைக்கும் -2Dன்னு கிடைக்கும் இங்கே வந்து XR பவர் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2D கிடைக்கும் இங்கே XR² இங்கே பண்ணிங்கன்னா -Dன்னு கிடைக்கும் ஓகேவா இது ஒன்றும் இல்லை ஏபிசின்னு வேல்யூ எடுத்துக்கணும் ஏபிசின்னு வேல்யூ எடுத்துக்கிட்டு இந்த மேலே உள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்களே அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கிடைக்குதான்னு செக் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா
இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் டி எக்ஸ் ஆர் பவர் 2d எக்ஸ் ஆர் ஸ்கொயர்ட் பவர் மைனஸ் டி. சரியா? இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி இதை பிரித்து எழுதலாமா? இது ரெண்டுக்கும் காமன் தானே. எக்ஸ் பவர் 2d ஆர் பவர் 2dன்னு எழுதலாமா? இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் டி ஆர் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆர் பவர் மைனஸ் 2dன்னு எழுதுறோம். ஓகேவா? தென் எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற சைடில் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்குவோம். இங்கே எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது? மைனஸ் டி இருக்குது, 2d இருக்குது, இங்கே மைனஸ் டி இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மேலே உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? கீழே உள்ளது ஒரே மாதிரி தான் மேலே உள்ளதை ஆட் பண்ணுவோம்ல. அப்போ என்ன இருக்குது? இங்கே 2d மைனஸ் டியும் மைனஸ் டியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 2d கிடைக்குமா? அப்போது கேன்சல் ஆகிடும் இல்லையா? இங்கேயும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? எக்ஸ் பவர் 0 ஒரு வேல்யூமே இல்லை, 0 ஆயிடுச்சு. இங்கேயும் எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் பவர் 0 ஆர் பவர் 0ன்னு கிடைக்குதா? ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? சச் தட் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. இந்த ஒரு டைம் பார்த்துக்கோங்க, புரியுதானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.